ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெனிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை சீக்ரெட் ரொமான்ஸோட எபிசோட் 6 தான். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயினுக்கு அகைன் பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் எது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக கேட்குறா. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் குக் பண்ணுறதுக்காண்டி போகிறான். ஹீரோயின் ஃப்ரெண்ட் கிட்ட ஹீரோனோட அம்மா ஹீரோயின் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல்ரெடி அவன் ஃபயரில் தான் இருக்கான். இதில் இவங்க வேற அவனை செம்மையாக கடுப்பேற்றி விடுறாங்க. இப்படி கேட்டு நம்ம 2 பேரும் வேணால் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மா கேட்குறாங்க. கிலோவிக்கு குசும்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு மாதிரி அவன் திங்க் பண்ணுறான். அதுக்கப்புறம் இல்லை நான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். ஹீரோயின் வாழ்வே மாய மாதிரி குக் பண்ணிட்டு இருக்கா. மிளகா பொடியை 3/4 கிலோ கொடுத்தா கூட முழுங்கிடுவான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டிக்கிட்டே அவ குக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோன் குக் பண்ணி முடிச்சோன்னா சட்டியோட கொண்டு வந்துடுறா. இந்த தம்பி உனக்கெல்லாம் பிளேட்லாம் பார்த்தாது, சட்டி தான் கரெக்ட், சட்டியோடய தின்னு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றா. ஹீரோயின் அந்த சட்டியை வைக்கிறதுக்கு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு இருக்கா. பட் ஹீரோ கேஷுவலாக அவளோட ஃப்ரெண்டோட புக்கை எடுத்து வச்சுட்டு இது மேலே வை அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் செம்மையாக ஷாக் ஆயிடுறா. பட் ஹீரோ அவளோட கையை பிடிச்சி அந்த சட்டியை அந்த புக்கில் வைக்க வச்சிடறான். ஹீரோயின் இது என் ஃப்ரெண்டோட புக்கு அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ சொல்கிறான் இது என் அசிஸ்டன்ட் வச்சிருந்த புக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஹீரோ சொல்கிறான் நான் ஃபுட்டை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீ என் முன்னாடி உட்காரு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ இல்லை நான் கிளம்பணும் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீ என் முன்னாடி உட்காந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்டுறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவன் முன்னாடி உட்காந்துருக்கா. ஹீரோயின் முன்னாடி உட்காந்துட்டு நீ தின்றதே நான் எவ்வளவு நேரம் தாண்டா பார்த்துட்டு இருக்குது, எனக்கும் பசிக்கும் இல்லை அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. ஹீரோயினே உத்து பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஹீரோயின் கிட்ட போறான். அவளுக்கு விக்கல் எடுக்க ஆரம்பிச்சது அவன் கிட்ட வந்தோடனே. அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது ஹீரோ அவளோட கையை பிடிச்சி இழுத்துறான். ஹீரோ சொல்கிறான் உனக்கு ஏன் விக்கல் எடுக்குதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா அம்மா பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான் நான் உன்கிட்ட வந்தாலே உனக்கு விக்கல் எடுக்குது அப்படி தானே, நீ என்னை பார்த்தோன்னே அவ்வளோ நர்வஸ் ஆகுறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் மைண்ட் வாய்ஸ் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு கேட்குறான் பாரு கேள்வி மாதிரி முழிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் அவன் கையை உதறி விட்டு விக்கல் வர்றது நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ கேட்குறான் நான் கேட்ட கொஸ்டினுக்கு இதே ஆன்சர் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறான் உன்னை பார்த்து நர்வஸ்லாம் ஒன்றும் ஆகலை, உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு உன் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோ கேட்குறான் நீ நிஜமாவா சொல்ற, என் கூட இருக்க போலாம் நீ கம்ஃபர்டபுளாவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் ஆமா நீ என்கிட்ட வர்றப்போலாம் நான் மறக்க நினைச்ச பாஸ்ட தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இங்க ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஹீரோனோட தம்பியும் விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த பொம்மையை அவ தம்பி கிட்ட கொடுக்குறா. ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஹீரோவை திட்டிட்டு இருக்கான் அவன் இப்படி அவன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயின் அதை சமாளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோனோட அம்மா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அவங்க ஆக்ட் பண்ண ஃபிலிமை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஆல்ரெடி செம கடுப்புல வருவா. இதை பார்த்தோன்னே இன்னும் கடுப்பாயிடுறா. அவங்க அம்மாவை செம்மையா கத்திட்டு அங்கேருந்து போயிடுறா. ஹீரோ வீட்டுக்கு ஹீரோயின் சொன்னதே நினைச்சு டென்ஷன் ஆகுறான். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை கோவத்துல தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுறான். இப்போ இது என் கண்ணில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை தூக்கிட்டு போய் ஒரு கபோர்ட்ல போட்டு பூட்டி விட்டுறான். ஹீரோயின் அவ ஃபேவரட் பிளேஸ்ல உட்காந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு அவ கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் அவங்க அம்மா நடித்த அடல்ட் ஃபிலிமால் அவள் பட்ட கஷ்டத்தெல்லாம் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஒன் டே அவள் ஸ்கூல் படிக்கிறப்ப அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து அடல்ட் ஃபிலிம் பார்க்கறதுக்காண்டி உட்காந்துருக்கா. அந்த அடல்ட் ஃபிலிமில் நடித்ததே அவங்க அம்மா தான். அது தெரியாமல் அவள் உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. அப்புறமேட்டு அவங்க அம்மா தான் தெரிஞ்சோன்னே அவளோட ஃப்ரெண்ட்ஸும் இவளை பார்த்து செம்மையாக சீப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவளை ரொம்பவே கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. யாருமே இவ கூட பேசுறதும் இல்லை பழகுறதும் இல்லை. இந்த மாதிரி நான் நிறைய கஷ்டப்பட்டேன் ஸ்கூல் படிக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அம்மாவோட மேரேஜ் அந்த ரெசார்ட்ல நடக்காம இருந்திருந்தா நான் அவனை பார்த்துருக்கவே மாட்டேன், அவன் கூட கார்ல ரொமான்ஸும் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு எல்லாத்தையுமே உளறிட்டு இருக்கா. பட் அவனுக்கு ஒண்ணுமே புரியல, ஏதோ உளறா போல அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம விட்டுறான். அப்படியே ஹீரோயின் புலம்பிட்டே அவன் ஃப்ரெண்டு மேல சாஞ்சு தூங்கிறான். அவனுக்கு ஒரே குஷியாயிடுது. அவளையே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ லிஃப்ட்டுக்காண்டி வந்துட்டு இருக்கான். ஹீரோன்னு லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம அப்படியே கண்டுக்காமலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் கரெக்டா அவ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. என்ன பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவால பொறுத்துக்க முடியல, ஒட்டி கேட்டுட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் லிஃப்ட்ல இருக்கு பாஸ் நீங்க வரல அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோ சொல்றான் ஹீரோயின்ட்ட போய் சொல்லு, அவ ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறான். அசிஸ்டன்ட் இதை ஹீரோயின்ட்ட சொல்லும்போது ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. என்ன நிறைய பேருக்கு நான் ஃபுட் ரெடி பண்ணணுமா, அதெல்லாம் முடியாது, நான் டேரக்டருக்கு மட்டும்தானே ரெடி பண்ணணும், இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த அசிஸ்டன்ட் சொல்றாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது, இது டேரக்டரோட ஆர்டர், அவர் என்ன சொன்னாரோ அதை தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னை ஹீரோயின் சரி ஓகே நான் செஞ்சு தொலைறேன் அப்படின்ற மாதிரியே போறா. இங்க இன்டர்வியூக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அங்க வரா. அந்த நியூஸ் ரீடர் பொண்ணுகிட்ட இது எல்லாமே உன் வேலை தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு நீ இன்னைக்கு ரொம்பவே அழகா இருக்கியா, அழகா தானே இருப்ப நீ ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றான் இந்த ஐஸ் வைக்கிற வேகலாம் இங்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு முழிக்கிறா. எவ்வளவுதான் நங்குரத்தை ஸ்ட்ராங்கா போட்டாலும் இவன் கரெக்டாகவே மாட்டேங்கிறானே அப்படின்ற மாதிரி திங்க் பண்றா.
அந்த ப்ரொடியூசர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, உங்கள் பிஸி டேஸில் கூட எங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க ஓகே சொல்லிட்டீங்களே அப்படின்றதுக்கு அதுக்கு ஹீரோ வந்து சொல்கிறான், நான் எங்கேயா கொடுத்தேன், இடியே விழுந்தாலும் இந்த இடியாம என்னை விட்டு போக மாட்டேன்னுடுச்சு, அதனால தான் ஓகே சொல்ல வேண்டியதாயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். அந்த ப்ரொடியூசர் கேட்குறாங்க, உங்கள் 2 பேருக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது அந்த நியூஸ் ரீடர் பொண்ணு சொல்கிறா, இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ வந்துட்டு சீச்சி அதெல்லாம் இல்லை, இவனோட தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டு இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் டைவர்ட் பண்ணிடுறான். இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ தன்னோட அலாம் கிளாக்கை ஆன் பண்ணிவிட்டு அந்த அசிஸ்டண்ட்டை கொடுத்துட்டு போகிறான். இங்கே ஹீரோன் அவளோட டீம் லீடர்கிட்ட பிச்சை போடுமா தாய் மாதிரி கெஞ்சிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு கொடுத்தது பெரிய ஆர்டரில் அவளால் தனியாக பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த லீடர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா. அவங்க டீம்மேட்ஸும் வந்துட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த லீடர் வந்துட்டு இல்லை, எங்களுக்கே வேலை நிறைய இருக்குது, நீ தனியாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோனும் சரி ஓகே நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து குக் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ அவனுக்கு கேட்குற கொஸ்டின் எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி ஹீரோயினும் அவளோட மீல் பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி முடிச்சிடுறா. அது டெலிவர் பண்ணுறதுக்காண்டி ஓடி வந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு பையன் வந்துட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அவனோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிக்காலி ஓடுதுன்னா உருண்டுட்டு இருக்க மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லா பேக்ஸுமே வந்து ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு அவன் கிளம்பிடுறான். இங்கே ஹீரோ கிட்ட அந்த நியூஸ் ரீடர் பொண்ணு நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து நீ கேட்ட வரைக்கும் போதுமா தாயை ஆளை விடு சாமி அப்படின்னு சொல்கிறான். பட் அவள் விடலை, நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இந்த கொஸ்டினை கேட்டோன்னா அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு இவங்க 2 பேருமே டேட்டிங் போயிருக்காங்க போல இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோயின் வந்து நின்றுட்டு இருக்கா. கரெக்டாக எல்லாம் அடிக்குது. ஹீரோ இதுக்கு மேலாம் என்னால் ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிடறான். அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஹீரோயினை பற்றி நீ யாரு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து நான் ஃபுட் டெலிவர் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லி பட் அந்த சைடு பார்த்தா வேற யாரோ ஹோட்டல்ல இருந்து ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோனும் அவன் ஃபுட்டை எடுத்து வச்சிட்டு இருக்கா. அந்த ஹோட்டல் ஃபுட்டையும் எடுத்து வைக்கிறாங்க. பட் எல்லாருமே வந்து ஹோட்டல் ஃபுட்டை தான் சாப்பிட்றதுக்காண்டி போறாங்க. ஹீரோனோட ஃபுட்டை வந்து ஒரு ஆள் கூட எட்டி பார்க்கல. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த நியூஸ் ரீடர் பொண்ணுகிட்ட போய் செமையா கோவப்படுறேன், இதெல்லாம் உன் வேலை தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு, ஓ நீ டயட்டிஷியன் வச்சு குக் பண்ணியா, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஹீரோ அவ பின்னாடி போக பார்க்கும்போது இந்த நியூஸ் ரீடர் பொண்ணு வந்துட்டு நீ போகாத, நீ போனீன்னா எனக்கு அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டு ஹீரோ வந்துட்டு செமையா காண்டாயிரான். இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்லை, என்ன ஒழுங்கு மரியாதை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இந்த நியூஸ் ரீடர் பொண்ணு செம்மையா காண்டாயிரா ஹீரோ இப்படி பண்ணதுனாடி. ஹீரோயின்ட்ட போய் சாரி நான் இதெல்லாம் வேணும்ட்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் வந்துட்டு திருப்பி சாரி கேட்குறா. நீ ஏன் இப்போ சாரி கேட்குற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, நீங்கள் அந்த ஜுவல்லரி பாக்ஸை நான் உடைச்சதுக்காண்டி தானே இவ்வளோ வந்து பண்ணுறீங்க, அதுக்காண்டி தானே பழி வாங்கிட்டு இருக்கீங்க, நான் நிஜமா சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சாரி கேட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடா. ஹீரோக்கு ஒன்றுமா புரியல, என்ன சொல்கிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல போய் இதெல்லாம் நினைச்சு அழுதுட்டு இருக்கா. ஹீரோ அவனோட கேபில் உட்காந்துருக்கான். அப்பதான் அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து கேட்கிறாரு, ஹீரோயின் செஞ்ச ஃபுட்டெல்லாம் நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு அசிஸ்டன்ட் வந்து கால் வருது. ஹீரோயின் அட்டன் பண்ணி இதோ இப்போவே டின்னர் பண்ணிடுறேன் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்றாரு, இல்லை நீ ஹாஸ்பிட்டலுக்கு வா, சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. அவளும் வந்துட்டு சீக்கிரமா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறா. ஹாஸ்பிட்டலில் ஹீரோ அட்மிட் ஆகிருக்கான். ஹீரோன் வந்து பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறா. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது உடனே வந்து ஹீரோ வந்து கேட்குறான், உனக்கு யார் சொன்னது, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லும்போது அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு, நான் தான் அவளை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, உன்னால தான், உன்னோட மீல் பாக்ஸை சாப்பிட்டதுனால தான் ஹீரோ இப்போ இப்படி படுத்திருக்காரு, நீ கொண்டு வந்த மீல் பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவரே காலி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அதுக்கு ஹீரோ வந்து ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே போட்டு கொடுத்து மானத்தை வாங்கிட்டேன் எனக்கு ராதகா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த அசிஸ்டன்ட் இனிமேட்டும் நம்ம இங்கே இருந்தோம்னா நமக்கு மரியாதை இல்லை, நம்மளே அடிச்சு ஒரு பெட்டில் படுக்க போட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே காலி பண்ணி எஸ்கேப் ஆயிடுறான். ஹீரோ சொல்கிறான், நீ போகலன்னா உட்காரு, உன்னை பார்த்து எனக்கு கழுத்து வலிக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோனும் உட்காந்துட்டு ஹீரோன் வந்து கேட்குறா, எல்லாத்தையுமே நீ தான் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கப்புறம் சொல்றா, நீ ஏன் எல்லாத்தையுமே சாப்பிட்ட, டஸ்ட்பின்ல போட்டிருக்கலாம்ல அப்படின்னும் போது ஹீரோ வந்து சொல்றா, நீ தான் டஸ்ட்பின்ல போட்டா சண்டைக்கு வரியா அப்படின் போது தான் ஹீரோயினுக்கு வந்து தெரியுது ஃபர்ஸ்ட் டே வந்து அவனோட கேபின்ல போய் அவனை பார்க்கறதுக்காண்டி சண்டை போட்டுட்டு இருப்பாள். அது எல்லாமே வந்துட்டு ஞாபகம் வருது. ஓ இவன் அதை பார்த்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திங்க் பண்றா. ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்கறா, அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையுமே பார்த்துட்டியா ஒன்று விடாம அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கேட்குறான், உன் பாய் ஃப்ரெண்ட் கூட அவுட்டிங் போற வேலைலாம் இன்னைக்கு இல்லையா அவனுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து சொல்றான், அவனே என் பாய் ஃப்ரெண்ட் இல்லை, அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு 1000 எனர்ஜி குடிச்ச மாதிரி ஒரே குஷி ஆயிடுது.
ஹீரோயின் சொல்கிறா, அவனோட ஷாப் கீழே இருக்கு, என்னோட ரூம் மேலே இருக்கு, அவ்வளோதான், எங்களுக்குள்ளே எதுவும் இல்லை, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து ஹீரோ கேட்குறான், அன்னைக்கே அவன் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னான் அப்படின்னோடனே ஹீரோயின் சொல்கிறா, நீ வந்து என் கூட சண்டை போட்டுட்டு இருந்தான், அதனால தான் உங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காண்டி அவன் அப்படி போய் சொன்னான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், நீயும் என்னை தப்பாக தான் நினச்சிட்டு இருக்க, அந்த நியூஸ் ரீடர் பொண்ணுக்கும் எனக்கும் நடுவில் ஒன்றுமே இல்லை, அந்த பாக்ஸ் கூட அவளுக்கு இல்லை, அது வேறொரு பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் வந்து யாருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காண்டி போவான். அதுக்குள்ளே ஹீரோ வந்து தூங்கிடுறான். ஹீரோ நல்லா தூங்கி போயிடறான். ஹீரோயின் வந்து அவனுக்கு வந்து பெட்ஷீட்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. அப்போ அவன் வந்து ஹீரோனோட கையை வந்து பிடிச்சிட்டே தூங்கிடுறான். இதை பார்த்த உடனே வந்துட்டு கரண்ட் மிஷினில் மாட்டின மாதிரியும் ஒரு ஃபீலிங் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து முழிச்சிருப்பா. ஹீரோ நல்லா தூங்கிடுறான். நைட் ஆகிடுது. ஹீரோயின் அவன் பக்கத்துலேயே உட்காந்து அவனை நல்லா பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் தலையை தடவி விட்டு சீக்கிரமாக சரியாயிடும், உன்னை இப்படி பார்க்குறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே ஹீரோனோட ஒர்க்குக்கு வந்து அவளோட ஒர்க்கை வந்து பார்த்துட்ருக்கா. அப்போ அந்த டீம் லீடர் வந்து வெயிட்டை தூக்க முடியாமல் தூக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து சாரி கேட்குறாங்க, நேற்று என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல அப்படிங்கும்போது ஹீரோயின் வந்து சொல்கிறா, அதெல்லாம் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கேட்குறாங்க, என்ன ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா, ஏதாச்சும் பாய் ஃப்ரெண்டை செட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. ஹீரோ எந்திரிச்சுன்னா அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, நீங்கள் தின்னலானாலும் ஹாஸ்பிட்டல் வரீங்க, நீங்கள் ஓவராக தின்னாலும் ஹாஸ்பிட்டல் வரீங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒன்று அதுக்கு ஹீரோ வந்து வாயை மூடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, நேற்று ஃபுல்லாக ஹீரோயின் தான் உங்களை பார்த்துக்கிட்டா அப்படின்னும் போது ஹீரோ வந்து சொல்கிறான், நான் வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். ஹீரோ ஆஃபீஸுக்கு காரில் வந்துட்டு இருக்கா. அப்போ தான் அவனுக்கு ஏதோ ஒன்று ஞாபகம் வருது. என்னன்னா, அவன் தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அவனோட தலையை தடவி விட்டு அவனுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி அவன் வந்து திங்க் பண்ணிட்டு வரான். ஹீரோயின் ஹீரோக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வரேன், உனக்கு இப்போ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்டு அவள் கிளம்பும்போது அவன் வந்து ஒரு நிமிஷம் இரு, என் முன்னாடி வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வந்து சொல்கிறான், நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. ஹீரோ எந்திரிச்சு வந்து அவள் பக்கத்தில் நின்றுட்டு, உன்னால தான் எனக்கு உடம்பு முடியாமல் போச்சு, உன்னால தான் வந்து நான் ஒர்க் பார்க்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவள் காது கிட்ட. இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்ருக்கா. அதுக்கு ஹீரோ வந்து என் கூட வந்து ஒன் டே லஞ்ச் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். அப்படியே ரெண்டு பேருமே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.